டீம் பாவக்காய்னா கண்டிப்பாக ஸ்டஃப்டு பாவக்காய்க்கு ஓட்டு போடாதவா இருக்கவே மாட்டா. 2 விதமான ஸ்டஃபிங். ஒன்று வந்து உருளைக்கிழங்கு போட்டு, இன்னொன்று பொடி போட்டு. நம்ம உருளைக்கிழங்கு போட்டு தான் இன்றைக்கி ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். வீட்டில் காய்ச்ச பாவக்காய் கசப்பு கம்மின்னா விடுவோமா? அதை எடுத்து நன்னா ஸ்லிட் பண்ணி உள்ளே இருக்கிற இப்போ சீட்ஸ் எல்லாம் எடுத்து சால்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு, உருளைக்கிழங்கு 2 எடுத்து வேக வச்சு, அதை நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, சில்லி பவுடர், தனியா பவுடர், கொஞ்சம் வெல்லம், 2 டீஸ்பூன் கடல் மாவு, 2 டீஸ்பூன் கெட்டியாக கரைச்ச புளி, இதெல்லாம் சேர்த்து கொத்தமல்லி நிறைய போடணும். கலந்து அதை ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு, இந்த ஸ்லிட் பண்ண பாவக்காயில் உப்போடு தண்ணி வெளியில் வந்திருக்கும், அதை எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு, அதுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் ஓவராக பண்ணாதைக்கு கரெக்டாக மூடுற மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு மீடியம் லோ ஹீட்டில் மூடி வச்சு பொறுமையாக மெதுவாக வதக்கணும். அவசரப்படக்கூடாது. ஃபுல்லாக வதங்கி சாஃப்டான உடனே ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயமும் தக்காளியும் அதில் போட்டு சேர்த்து வதக்கணும். சாரி, அதை இந்த வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அவ்வளவு டெலிஷியஸாக இருக்கும்.